வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி முடிக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிடுவோம். அதில் 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரை ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் முருங்கைக்கீரை கிடைச்சா முருங்கைக்கீரை போட்டுக்கலாம், அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்குனது ஆட் பண்ணிக்கிடுவோம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சின்னதாக நறுக்குனது, கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இது நல்ல வாசனையாக இருக்கும். மிளகாய்த்தூள் 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் போடுறதுனால காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம் கையாலேயே. இதே போல் அந்த கோதுமை மாவு எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து சின்னதாக பொடி பண்ணி வச்சுக்கிடுவோம். இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணுங்க. அரைச்ச கலவையை அந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு இது கொஞ்சம் திக்கான பேட்டராக மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இதே போல் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஆயில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குருவோம். இப்போ அந்த மாவு கலவையை நம்ம வேணுங்கிற ஷேப்பில் போட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டால் போதுங்க. இதில் நம்ம கீரை உருளைக்கிழங்கு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே சுவையாக இருக்கும். இதே போல் 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்து ரோல் பண்ணி ஒரு டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.